ஹே கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மூவி என்னென்னா 2026 த்ரில்லராக ரிலீஸ் ஆன ஃபயர் பிரேக். இந்த மூவியோட ஸ்டோரி அண்ட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மூவியோட ஸ்டார்டிங் சீனில் ஒரு காரில் ஒரு ஃபேமிலி போயிட்டு இருக்காங்க. ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு, அப்புறம் அவங்க பையன், அதுக்கப்புறம் அந்த ஹஸ்பண்டோட அண்ணனோட ஒய்ஃபு, அதுக்கப்புறம் அவங்க பொண்ணு. இவங்க காட்டு பகுதியில் இருக்கிற ஒரு வீட்டுக்குள்ளே போகிறாங்க. அந்த வீட்டில் இருந்து முக்கியமான பொருளெல்லாம் எடுத்து வைக்கிறாங்க. மீதி பொருளெல்லாம் டொனேஷன் பண்ணுறதுக்கு எடுத்து வைக்கிறாங்க. என்ன நடக்குதுன்னு பார்த்தா தான் தெரியுது. அவங்க அண்ணனோட ஃபேமிலி அங்கே சந்தோஷமாக வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. திடீர்னு அவங்க அண்ணனுக்கு நோய் வந்து செத்து போயிடுறான். அதனால அவங்க ஒய்ஃப்னால அங்கே இருக்க முடியல. அங்கேருந்து கிளம்பலான்னு எல்லா பொருளையும் பேக் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற வீடை வித்துட்டு சிட்டி சைட்ல இருந்துனா ஒரு வீடு வாங்கி அங்கே தங்கிக்கலாம்னு முடிவு எடுக்கிறாங்க. இவங்க அந்த காட்டுக்குள்ளே இருக்கிற வீட்டுக்கு வரத்துக்கு ஒரு நாளைக்கு முன்னாடியே என்ன நடக்குதுன்னு காமிக்கிறாங்க. நம்ம ஃபோன் பேசுகிறோம், டேட்டா யூஸ் பண்ணுறோம். ஸோ இதுக்காக டவர் கிடைக்கிற கம்பம் இருக்கு இல்லையா, அது சரியாக பராமரிக்காத காரணத்தினால என்ன நடக்குதுன்னா தீப்பொறி வர ஆரம்பிக்குது. அதனால என்ன ஆகுதுன்னா காடு பற்றிக்குது. அப்படியே இவங்க இருக்கிற இடத்த காமிக்கிறாங்க. அவங்க வீட்டு பக்கத்தில் அந்த காட்டுக்குள்ளேயும் ஒரு நெய்பர் இருக்காங்க, சாண்டியாகோன்னு. அவங்களையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க அவங்க ஃபேமிலி கிட்ட. அவங்க அம்மாவுக்கும் அந்த பொண்ணுக்கும் சண்டை வந்து அந்த பொண்ணு கோச்சிக்கிட்டு காட்டுக்குள்ளே போயிடுது. ஆனால் அது போகிற விஷயம் யாருக்குமே தெரியாது. ஸோ தீ பரவிட்டு வர விஷயம் அவங்களுக்கும் தெரியுது. சரி எல்லாரும் கிளம்பலான்னு போய் பொண்ணை தேடினா பொண்ணு காணோம். எல்லா இடத்துலையும் தேடுறாங்க, பொண்ணை காணோம். அப்போ தான் சாண்டியோக்கு வந்து அந்த பொண்ணு அங்கே காட்டுக்குள்ளே இருந்தா, அவங்க அப்பாவும் அந்த பொண்ணு சேர்ந்து கட்டின வீட்டுக்குள்ளே இருந்தா நான் பார்த்தேன் அப்படின்னு சாண்டியோகோ சொல்கிறான். சரி அவங்க அங்கே போய் பார்க்குறாங்க. ஆனால் அந்த இடத்துல பொண்ணை காணோம், காணாமல் போயிடுறா. அதுக்கப்புறம் எல்லா இடத்துலையும் தேடுறாங்க, பொண்ணு கிடைக்கல. சரி போலீஸுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, போலீஸும் வந்து தேடுறாங்க. ஆனால் அவங்களுக்கும் கிடைக்கல. காட்டு தீ வேற ஒரு அளவுக்கு பரவிட்டே வருது. அதனால போலீஸும் புகாடுங்கன்னு அப்புறம் நாங்கள் வந்து தேடுறாங்கன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஆனால் அவங்க ஃபேமிலியால ஏற்றுக்க முடியல. அவங்க இறங்கி தேடுறாங்க. ஆனால் தேடாத ஒரே இடம்னா அது சாண்டியோகோ வீட்டில் தான். சரி சாண்டியோகோ கிட்ட கேட்டு போய் தேடுறாங்க. ஆனால் ஒரு ரூமை மட்டும் சாண்டியோகோ திறக்கவே மாட்டேங்கிறான். அவன் மேலே சந்தேகம் வந்து அவனை அடிச்சு அந்த ரூமை திறந்து பார்க்கும்போது தான் தெரியுது ஏதோ மரப்பட்டியும் பூமா ஏதோ டேப்லெட் தயாரிக்கிறான் ஆட்டங்குது. டி யாரா நீ எதுக்கடா இது மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்குன்னு கேட்குறாங்க. அது அவன் மேலே இன்னும் சந்தேகத்தை உருவாக்குது. அதனால அவனை அடிச்சு சேர்ல கட்டி போட்டு வைக்கிறாங்க. எங்கடா என் பொண்ணு நீ எத்தனை டைம் அடிச்சு கட்டாலே அவன் தெரிலன்றது மட்டும் தான் சொல்றான். காட்டு தீ வேற அதிகமாக பரவுது. அதனால அங்கிருந்து அவங்க போய் ஆகணும் சூழ்நிலை வருது. அவங்க பொண்ணை கண்டுபிடிச்சாங்களா இல்லையான்னு சொல்ற கதை தான் ஃபயர் பிரேக். இந்த மூவில ஸ்டோரி நல்லா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த பொண்ணை இவன் தான் கடத்திருப்பான்னு எல்லாருமே நம்ப ஆரம்பிச்சிருவாங்க. காலு கையை வச்சுன்னு ஒரு இடத்துல சும்மா உட்கார மாட்டியா, சண்டை போட்டா ஊட்ட விட்டு வெளியே ஓடிடுவியா, இப்போ எவ்வளோ பிரச்சனை பாருன்ற மாதிரி நம்மளே யோசிக்க வச்சிருவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு கேரக்டர் ரொம்பவே பாவம். நான் பாட்டுக்கு செமினார் தான்டா உட்காந்துட்டு இருந்தேன். யாராச்சும் வம்பு தும்புக்கு போனோன்னா இந்த மூவியை ஸ்டோரிக்காகவே நீங்கள் ஒரு டைம் பார்க்கலாம். மூவி ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்ல மாட்டேன், ஆவரேஜ் தான். இந்த மூவியோட லென்த் 1 மணி நேரம் 47 நிமிஷம். தமிழ் டப்பிங்கில் இருக்கு. இந்த மூவியோட லிங்க் வேணா கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து இன்னொரு நல்ல மூவியில் பார்க்கலாம். பை கைஸ். உன்னோடதா? ஆமா, ஆனா எனக்கு அது வேணாம்.